Narayana namaskritya naram chaiva narottamam devim saraswatim vyasam tato jayam udiraye astapreso abhatreso nityam bhagavata seviya bhagavati uttama sloke bhakti bhavati naistaki yasyam vaisruyamanayam krishne parama purushe bhakti upadyate pumsaha shokamaha bhayapaha. Simply by giving our reception to this very literature, Srimad Bhagavatam, the feeling for loving devotion service to Lord Krishna, the Supreme Personality of Godhead, sprouts up at once to extinguish the five elements, illusion and fearfulness. Srimad Bhagavatam Canto 1, Chapter 7, text number 7. Hare Krishna, Vanakkam ellam devoteekum. So, இன்னைக்கு வந்து நம்ம வந்து மூணாவது காண்டம் 18வது அத்தியாயம் பார்க்க போறோம். போன வாட்டி கடைசியா வந்து நம்ம 17வது அத்தியாயம் 2வது பகுதி நம்ம பார்த்தோம். சில முக்கியமான விஷயம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, the true divine Hiranyakasipu and Hiranyaksa upon birth grew so huge size. இது பிளாக் பண்ணுது. அவ்வளோனா என்னைக்கே பிளாக் பண்ணுது. இன்னைக்கே பிளாக் பண்ணுது. சாரி, இருங்க ஞானம். Okay, so சரி, the two demons Hiranyakasipu and Hiranyaksha upon birth grew so huge size as to see the sky. So நம்ம பார்த்தோம், போன வாட்டி நம்ம பார்த்தோம் எப்படி அந்த ரெண்டு அசுரன்கள் ஹிரண்யகசிப்பு ஹிரண்யக்ஷா அவங்க பிறந்துட்டோன்னே அவங்க வந்து உடனே அவங்க வந்து அவ்வளவு பெருசாயிட்டாங்க. இவ்வளவு பெருசுன்னா ஆகாய அளவுக்கு பெருசாயிட்டாங்க. பாருங்க, ஆகாய அளவுக்கு பெருசாயிட்டாங்க போனட்டோன்னே. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ஹிரண்யகசிப்பு performed severe austerity and pleased Lord Brahma. ஹிரண்யகசிப்பு இருந்து அவர் கடுமையான தவத்தை இறங்கி பிரம்மதேவரை திருப்தி பண்ணார். பிரம்மதேவர் மூலியமா அவர் வந்து ரொம்ப வரங்கள் கிடைச்சி. இதை நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, Hiranyaksha roamed around the universe looking for a fight. Varnadev directed him to Lord Varaha. So நம்ம பார்த்தோம் எப்படி ஹிரண்யக்ஷா அகங்காரத்துல அவர் வந்து இந்த யூனிவர்ஸை, இந்த பிரம்மண்டாவே அவரு சுத்தரலாம். ஏன்னா போருக்கு சண்டை போடுறதுக்கு யாரு கூட சண்டை போடலாம்னு சொல்லி அவரு கடைசியா அவர் இங்க வந்தாரு. கர்ப்படக்கா கடல்ல வந்தார். கர்ப்படக்கா கடல்ல தான் நம்ம வருணா தேவரை பார்த்தார். வருணா தேவரோட நகரம் விபாவாரி. வருணா தேவரோட நகரம் பேர் வந்து விபாவாரி. அது எங்க இருந்துச்சுன்னா, அது வந்து கர்ப்படக்கா கடல் இருந்துச்சு. இந்த 14 லோகம் தங்கி கொண்டிருக்குல கீழே, அங்க இருக்கு. அங்கதான் ஹிரண்யக்ஷா போனார். போய் வரா தேவரை சந்திச்சு என் கூட சண்டை போடுங்க அப்படின்னு அவரு கேட்டார். ஆனா வராக தேவர் தெரியும், அவருக்கு வயசாயிருச்சு. ஓ ஹிரண்யக்ஷா, எனக்கு வயசாயிருச்சு, நீ எதிர்பார்த்த மாதிரி என்னால அவன் கூட சண்டை போட முடியாது. உனக்கு ரைட்டான ஆளு யாருன்னா விஷ்ணு பகவானே, அவரு தான் உனக்கு ரைட்டான ஆளு சண்டை போடுறதுக்கு அப்படின்னு வருணா தேவர் வந்து ஹிரண்யக்ஷா சொன்னான். ஹிரண்யக்ஷா வந்து அவ்வளவு சக்தி, தேவர் லோக்கையே பிடிச்சிட்டாரு. ஹிரண்யக்ஷா தேவர் லோக்கையே பிடிச்சிட்டாரு, அந்த அளவுக்கு அவரு சக்தி. இது நம்ம பார்த்தோம்.
கடைசி என்ன பார்த்தோம்னா வர்ணதேவ் one is death at the hand of Hiranyakša. வர்ணதேவர் சொன்னாரு, இந்த விஷ்ணு பகவான் வராக தேவரை வந்துட்டார், அவரு காட்டு பண்டி அவதாரம் எடுத்து பண்ணிட்டா, நீ அவரு கூட போய் சண்டை போடு, நீ கூட சீக்கிரத்துல மரணத்தை நீ சந்திக்க போற, உன் உடல்ல இருந்து செத்து போன உடல்ல இருந்து நாயெல்லாம் பிச்சு பிச்சு தின்ன போகுது அப்படின்னு வர்ண தேவர் வந்து இரண்யேஷ பார்த்து சொன்னார். இதான் நம்ம வந்து போன வாரம் நம்ம பார்த்தோம். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் கொடுங்க. சாரி. சரி, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கறது வந்து 3வது கண்டம் 18வது அத்தியாயம் 1வது பகுதி பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு இந்த 14 ஸ்லோகம் 1ல இருந்து 14 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இந்த 18வது அத்தியாயம் என்னதுன்னா, the battle between Lord Bob and the demon Hiranyakša. ஓகே, இந்த அத்தியாயத்தை வந்து இப்படி பகவான் நம்ம இரண்யக்ஷா கூட சண்டை போடுறோம். இது நம்ம வந்து இந்த அத்தியாயத்தில் பார்க்க போறோம். ஓகே, சரி, 1வது ஸ்லோகம் நான் படிக்கிறேன். Maitra continued, the proud and falsely glorious Daitya paid little heed to the words of Varuna. O dear Vidura, he learned from Narada the whereabouts of the Supreme Personality of Godhead and hurriedly betook himself to the depth of the ocean. So, in the slogam, வந்து மைத்ரா ரிஷி இந்த விதுராட்ட சொல்றார். அவர் என்ன சொல்ற, மைத்ரா ரிஷி என்ன சொல்றாருன்னா, ஓ விதுரா, நம்ம தைத்தியா, இங்க தைத்தியா யாருன்னா ஹிரண்யக்ஷா, தைத்தியன்னா அசுரா, இன்னொன்னு பேரு அசுரன் தெரிஞ்சு தைத்தியா. சோ மைத்ரா ரிஷி விதுரன்னு சொல்றார், ஓ விதுரா, நம்ம தைத்திய, நம்ம ஹிரண்யக்ஷா வர்ணா தேவர் இருந்து அவருக்கு புத்திமதி சொன்னார், ஆனா அவர் கேட்கல. உடனே விஷ்ணு தேடி போனார் சண்டை போடுறதுக்கு. யாரு? நம்ம ஹிரண்யக்ஷா. சோ பேய்கிட்டு இருக்கும் போது நடுவில் நாரத முனி சந்திச்சார். நாரத முனி கிட்ட கேட்டார், ஹிரண்யக்ஷா கேட்டார், ஓ நாரதா, விஷ்ணு பகவான் எங்க இருக்காரு, நான் அவர்கிட்ட சண்டை போட வர்றேன் அப்படின்னு. இப்ப நாரத முனி சொன்னார், ஓ விஷ்ணு பகவான் வந்து அவர் இந்த வரக அவதாரம் எடுத்து வந்துட்டார், அவர் வந்து புல்லு இந்த கர்ப்பட்ட கடல் இருக்கார், நீ அவரை போய் அங்க சந்திக்கலாம்னு சொன்னார். உடனே நம்ம இரண்யக்ஷா என்ன செஞ்சார், கர்ப்பட்ட கடல்ல பூந்தார். ஓகே, இதான் இந்த ஸ்லோகம். பொருளுரை படிக்கிறேன். Materialistic warmongers are not even afraid to fight with their mightiest enemy, the person, the Godhead. So, இங்க இருந்து பௌதிக நாசிகர், பௌதிக ஜீவராசிகள், இவங்கெல்லாம் வந்து இறைவன் கூட சண்டை போட்டு தயாரா இருப்பாங்க. இவங்கெல்லாம் இறைவனு கூட சண்டை போடுறதுக்கே தயாரா இருப்பாங்க. The demon was very encouraged to learn from Varuna that there was one fighter who could actually combat him, and he was very enthusiastic to search out the Supreme Person, the Godhead, just to give him fight, even though it was predicted by Varuna that by fighting with Vishnu, he would become prey for dogs, jackal, and vultures. So, இங்க இந்த இரண்யக்ஷா அந்த வர்ணதேவர்கிட்ட கேள்விப்பட்டார். வர்ணதேவர் சொன்னா, ஓ இரண்யக்ஷா, உனக்கு இந்த ரைட் நாள் சண்டை போறதுக்கு வந்து அந்த விஷ்ணு பகவான் அவர்கிட்ட போய் சண்டை போடுவாங்க. உடனே ஹிரண்யக்ஷா ரொம்ப சந்தோஷமா உடனே அவரு போய் விஷ்ணு பகவான் திரும்பி போனான் சண்டை போடுறதுக்கு. ஆனா இந்த வர்ணதேவர் வந்து ஏற்கே சொல்றார், இரண்யக்ஷா, நீ இந்த விஷ்ணு பகவானோட சண்டை போடணும், நிச்சயமா இந்த தோல்வி அடைஞ்சி நீ இந்த செத்து போய் அவன பணத்தை நாயின தின்ன போகுது அப்படின்னு யாரு சொன்னா? வர்ணதேவர் சொன்னான். ஆனா இதெல்லாம் ஹிரண்யக்ஷா கேட்கல. ஓகே, since demonic is less intelligent, they dare to fight with Vishnu. He is known as Ajita, the one who has now been
பாரதம் கொஞ்சம் கேட்க சொல்றாங்க. மகாபாரதத்தை. ஹரே கிருஷ்ணா குரல் யாரோ பேசுற கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. சோ இங்கே ப்ராப்பர் கடைசி சொல்றார், அசுரனுக்கு வந்து அவனுக்கு வந்து ரெடியா இருப்பாங்க பகவான் கூட சண்டை போடுறது. விஷ்ணு பகவான் பேர் வந்து அஜிதா, இன்னொன்னு பேர் வந்து அஜிதா. அஜிதா அர்த்தம்னா யாரும் அவள இருந்து போர்ல இருந்து ஜெயிச்சது இல்லை. அதான் பகவான் வந்து போர்ல தோத்தந்தே இல்லை, அதனாலதான் அவர் பேரு அஜிதா. சோ அதான் ப்ராப்பர் சொல்றேன். சரியா? ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிங்க. நம்ம ஜீவவந்தி படிங்க. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. பிரம்மாவின் மூக்கு துளையிலிருந்து பிறந்த பகவான் அவரின் முன்னால் பயமின்றி வீராப்பு நடை நடந்த அசுரனாகிய ஹிரண்யாக்ஷனின் முகவாய் கட்டையை நோக்கி தன் கதாயுதத்தால் குறிவைத்தார். In a previous chapter, we have discussed the incarnation of the Supreme Personality of Godhead as Varaha, while Varaha, with his task, engaged in uplifting the submerged earth from the depth of the waters. This great demon Hiranyaksha, calling him a beast. Demons cannot understand the incarnation of the Lord. They think that his carnation as a fish or boar or tortoise are big pits only. Understand the body of the Supreme Personality of Godhead, even in his human form, and they deride his descent. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா மாதே, ரொம்ப நன்றி மாதாஜி. சரி, விலங்குதான் நான் பேசுறது. விளங்குது பிரபு. ஓகே, சோ பிரபுபாட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொருளுடைய பிரபா எழுதியிருக்கார். அசுரனுங்க வந்து அவனுக்கு வந்து பகவான் நம்ப மாட்டானுங்க. அவங்க வந்து பகவான் கூட சண்டை போட்டு தயாரா இருப்பாங்கன்னா, பகவான் வந்து அவதாரம் எடுக்கும் போது மட்ச அவதாரம் எடுத்தார், மீனா வந்தார், கூர்மா அவதாரம் எடுத்து அவர் தான் ஆமையா வந்தார், இந்த வரா அவதாரம் எடுத்து காட்டு பாண்டிய வந்தார். அவங்களாம் நம்ப மாட்டாங்க இவர் பகவான் நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் இது ஒரு மிருகம் தான் அப்படின்னு நினைச்சு கொண்டு பகவான் கூட சண்டை போடுறது தயாரா இருப்பாங்க. அதான் ப்ராப்பா அழகா, இதான் அசுரன்கள் ப்ராப்பா இதான் அழகா எடுத்து சொல்லியிருக்கார். ஓகே ஓகே, மூணாவது ஸ்லோகம் படிங்க. அழைச்சோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க மாதாஜி. அசுரன் பகவானை அழைத்தான். ஓ தேவர்களில் சிறந்தவரே, காட்டு பன்றியின் வடிவத்தில் இருப்பவரே, நான் கூறுவதை கேளுங்கள். கீழுலகில் வாழ்பவர்களும் இந்த பூமியும் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் இதை என் முன்னிலையில் இருந்து எடுக்க இயலாது. என்னால் காயம் அடையாதீர்கள். Purport. Sridhara Swami, commenting on this verse, states that although the demon wanted to deride the personality of Godhead in the form of a boar, actually he worshipped him in several words. For example, he addressed him as Vanagochara, which means one who is the resident of the forest. But another meaning of Vanagochara is one who lies on the water. Vishnu lies on the water, so the Supreme Personality of Godhead can be properly addressed in this way. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா, நன்றி மாதாஜி. சோ இந்த ஸ்லோகத்துல இருந்து ஹிரண்யாக்ஷா வந்து வரா பகவான் பார்த்து அவன் வந்து ரொம்ப அசிங்கமா பேசுறான் பகவான் பத்தி. ரொம்ப அசிங்கமா பகவான் வந்து ரொம்ப அவமானமா வராக பகவான் பார்த்து ஹிரண்யாக்ஷா பேசுறான். அதே நேரத்துல இருந்து இந்த பொருளுடைய பாப்பா எழுதியிருக்கார். ஸ்ரீதாஸ் சுவாமி மகாராஜ் வந்து ஹிரண்யாக்ஷா வந்து சில இடத்துல இருந்து பகவான் புகழ பேசியிருக்காங்க, பகவான் பெருமையை பேசியிருக்காங்க வரா பகவான் அப்படின்னு ஸ்ரீதாஸ் சுவாமி மகாராஜ் அவர் எழுதியிருக்கார். இத ப்ராப்பா பொருள் எழுதியிருக்கார். சோ ஹிரண்யாக்ஷா அந்த வரா பகவான் பார்த்து ரொம்ப அவமானம் பேசினான். அதே நேரத்துல சில இடத்துல இருந்து பகவான் வந்து வரா பகவான் வந்து புகழ்ந்து பேசியிருக்காராம். அப்படிதான் இதான் பிரபுபாட் இந்த பொருளைய எடுத்து சொல்லியிருக்கார். ஓகே, சரி, நாலாவது ஸ்லோகம் படிங்க. அரைச்சோம். Hare Krishna Prabhu. படிங்க பிரபு. You rascal, you have been nourished by our enemies to kill us, and you have killed some demons by remaining invisible.
"O fool, your power is only mystic. So today I shall enliven my kinsman by killing you." Purport by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada Ki. Not only are demons always anxious to kill God with words and philosophy, but they think that if one is materially powerful, he can kill God with material fatal weapons. Demons like Kamsa, Ravana, and Hiranyakashipu thought themselves powerful enough to kill even God. Demons cannot understand that God, by his multifarious potencies, can work so wonderfully that he can be present everywhere and still remain in his eternal abode, Goloka Vrindavana. Hare Krishna. Thank you, Prabhu. சரி, இந்த ஸ்லோகத்தில் நீங்க பாருங்க, இந்த ஸ்லோகம் வந்து ஹிரண்யக்ஷா பேசும். ஹிரண்யக்ஷா வராக பகவான் பத்தி பேசும். அவர் ரொம்ப அவமானமா வராக பகவான் கூப்பிட்டு அவர் சொல்ற, நீ வந்து இயற்கையா வந்து ரொம்ப அசுரம் நீ சாவடிச்சிருக்க. சோ இன்னைக்குதான் அவனை கொல்ல போறேன். உன்னை கொண்டுட்டோன்னே என்னோட சொந்தக்காரவங்க எல்லாம் என் அசுரங்க எல்லாம் சந்தோஷப்பட போறாங்க அவன் செத்த பணத்தை பார்த்து அப்படின்னு ஹிரண்யக்ஷா விஷ்ணு பகவானே பார்த்து சொல்றோம். சோ இதான் பிரபுபானந்து ஆளுநர் எழுதியிருக்காரு. அசுரங்க வந்து பகவான் கூட சண்டை போடுறது, பகவான் கொல்றதுக்கு முயற்சி பண்ணானுங்க. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானுங்களா, பகவான் எப்படி நம்ம சாவடிக்கிறது. இங்க வந்து பிரபு ஆளுநர் எழுதியிருக்காரு. கம்சா, ராவணா, ஹிரண்யகசிபு இருந்து நான்லாம் வந்து அந்த அளவுக்கு சக்தி விஷ்ணு பகவான் கொல்றதுக்கு எனக்கு சக்தி இருக்கு அப்படின்னு இவங்கெல்லாம் நினைச்சு கொண்டு அவங்கெல்லாம் பகவான் கூட சண்டை போட்டார். நான் கடைசியில இருந்து இவங்கெல்லாம் தோல்வி ஆயிட்டாரு. சோ இதான் பிரபுபாட் சொல்றார். அழகா பிரபுபாட் சொல்றார், இதான் பகவானுடைய சக்தி. பகவான் வந்து அவர் எங்கேயும் இருப்பார், அவருடைய சக்தி மூலியமா எங்கேயும் இருப்பார். அவர் வந்து நிச்சயமா கோலக்க பிருந்தாவன்ல இருக்கார். ஆனா அதே நேரத்துல பகவான் அவர் சக்தி மூலம் எங்கேயும்னா அவர் போலாம். இதான் பிரபு அழகா எழுதியிருக்கார் இந்த புறவுடைய. சரி, 5வது ஸ்லோகம் படிங்க. அடைச்சோம். Hare Krishna, Prabhu. The demon continued, "When you fall dead with your skull smashed by the mace, hurled by my arms, the demigods and sages who offer you oblations and sacrifice in devotional service will also automatically cease to exist like trees without roots." Purport: demons are very much disturbed when devotees worship the Lord in the prescribed way recommended in the scriptures. In the Vedic scriptures, the neophyte devotees are advised to engage in 9 kinds of devotional service, such as to hear and chant the holy name of the God, to remember him always, to chant on beats Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, to worship the Lord in the form of his deity incarnation in the temples, and to engage in various activities of Krishna consciousness, to engage in various activities of Krishna consciousness to increase the number of godly persons for perfect peace in the world. Demons do not like such activity. They are always envious of God and his devotees. Thank you, Prabhu. Hare Krishna. Mataji. So இந்த ஸ்லோகத்துல இருந்து ஹிரண்யக்ஷா வந்து வரா பகவான் பார்த்து சொல்றான், நான் வந்து இந்த கடால இருந்து அவன் மண்டையை உடைக்க போறேன் அப்படின்னு ரொம்ப அவமானமா வரா பகவான அந்த ஹிரண்யக்ஷா பேசணும். அவன் கையெல்லாம் தொட்டு உடைக்க போறேன், நீ செத்து போயிட்டோன்னு விஷ்ணு, நீ செத்து போயிட்டோன்னு பிராமணங்கள்லாம் உங்களுக்கு வந்து உனக்கு வந்து யாக்கியாலாம் செய்ய முடியாது, அதனால அவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. பிராமணா அவன் பக்தர் எல்லாம் அவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க நீ செத்து போயிட்டோன்னு. அப்படி ஹிரண்யக்ஷா வரஹ பகவான் பார்த்து சொல். ஸோ பிரபு அதான் எழுதியிருக்கார். பிரபுபான் வந்து இந்த பொருள் உரையில பிரபுபான் அதான் எழுதியிருக்கார். பக்தர் சாதுகா பக்தர், புது பக்தர் வந்து இந்த 4 அங்கம் பக்தி, சிரவண கீர்த்தன் ஸ்மரணா, இதெல்லாம் அவங்க வந்து ஈடுபட்டு பக்தி செஞ்சு கொண்டிருப்பாங்க. ஸோ பிரபுபாட் சொல்றார், முக்கியமான வந்து பிரபுபாட் என்ன சொல்றோம்னா, நம்மளாம் வந்து இந்த பக்தி மூலியமா வந்து நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணி இந்த உலகத்துல பக்தரை கூட இந்த உலகத்துல இருந்து பக்தர் கூட வந்தாதான் உண்மையான
உலகம் நிம்மதி வரும் அப்படின்னு பிரபாகர்கள் எழுதியிருக்காரு. உண்மையான நிம்மதி இங்க வரோம்னா நம்ம உலக பூர்வ பக்தர் நம்ம கூடி வந்தாங்களா இந்த உலகம் நிம்மதி ஆகும் அப்படின்னு பிரபாகர்கள் எழுதியிருக்கார். அண்ட் இதெல்லாம் அசுரன் பிடிச்சுக்காரு. பக்தர் இல்லாதவங்க அவங்க பிடிச்சுக்காரு. அவங்க அதனால அவங்க பகவான் பக்தர் நிந்திப்பாங்க. இவங்கெல்லாம் இம்சப்படுத்துவாங்க, சில நேரத்தை கொல்லுவாங்க. இவங்கெல்லாம் அசுரன். ஏன்னா இவங்கெல்லாம் பகவான் பக்தர் பார்த்து அவங்களும் பிடிக்காது. ஓகே, சரி, அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். 6வது ஸ்லோகம் பார்ப்போம். யாராச்சும் படிங்க. Although the Lord was pained by the shaft-like abusive words of the demon, he bore the pain. But seeing the earth on the ends of his task was frightened, he rose out of the water just as an elephant emerges with its female companion when assailed by an alligator. Purport: the Mayavadi philosophers cannot understand that the Lord has feelings. The Lord is satisfied if someone offers him a nice prayer, and similarly God is dissatisfied if someone decries his existence and calls him by ill names. The Supreme Personality of Godhead is decried by the Mayavadi philosophers, who are almost demons. They say that God has no head, no form, no existence, no legs, hands, or other bodily limbs. In other words, they say that he is dead or lame. All this misconception of the Supreme Lord are a source of dissatisfaction to him. He is never pleased with such atheistic description. Okay, sir, thank you. So in the ஸ்லோகத்துல மைத்ர ரிஷி விதர்னு சொல்றார். மைத்ர ரிஷி சொல்றார், ஹிரண்யாட்சன் ரொம்ப அவமானமா வராக பகவான் பேசணும். ஆனா இந்த அவமானத்தை பகவான் கேட்டுக்கிட்டே இருக்கார். பகவான் ஒன்னும் செய்யலையா, அவர் அமைதியா அவர் என்ன செஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துல பூமிய ஹிரண்ய கர்ப்ப கடல்ல சேத்துல மாட்டிக்கிச்சு. ஸோ பகவான் என்ன செஞ்சா, வரா பகவான் ரூபம் எடுத்து அவதாரம் எடுத்து அந்த பூமிய அவருடைய சேர்ல இருந்து எடுக்கிறார். சேர்ல இருந்து அவர் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல ஹிரண்யாட்சா பகவான் ரொம்ப அவமானம் பேசணும். ஸோ இது இந்த பேச்செல்லாம் கேட்டு பகவான் ஒன்றும் செய்யலை. ஏன்னா அவர் பூமியை காப்பாத்திட்டு இருக்கார். பூமி காப்பாத்தி பகவான் கர்ப்ப கடல்ல இருந்து வெளியே மேல வச்சார். இதான் இந்த ஸ்லோகத்துல மைத்ர ரிஷி விதர்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். அதே நேரத்தில் இந்த பொருள் அழகா எழுதியிருக்கார். முக்கியமா இந்த மாயாவடிக்கு. இந்த மாயாவடி யாருங்கன்னா, இவங்க தான் கடவுளுக்கு ரூபம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிருஷ்ண பகவான் அவர் பகவான் அவதாரம் எடுக்கும் போது பகவானே 5000 வருஷம் வந்தார். இதெல்லாம் மாயா, கிருஷ்ணா உடல் மாயா, ராமர் பகவான் உடல் மாயா, பகவான் உடல் எல்லாம் மாயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பகவானுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பாருங்க, இந்த ஸ்லோகத்துல இந்த 18வது அத்தியாயத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. பகவான் வந்திருக்கார், வராக பகவான் வந்திருக்கார். அப்புறம் எப்படி நம்ம சொல்ல முடியும் பகவானுக்கு ரூபம் இல்லை? அதான் பிரபுபாட் இந்த மாயாபடிக்கு இவங்கெல்லாம் அசுரனுக்கு சமம். ஏன்னா இவங்க பகவானுக்கு ரூபம் இல்லாத சொல்லும் போது பகவானுக்கே ஒரு அவமானம் மாதிரி அவங்க பேசுறாங்க. ஏன்னா பகவான் ரூபம் இல்லைன்றாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம பாக்குறோம் பகவானுக்கு ரூபம் இருக்கு. வராக பகவான் எடுத்திருக்கார், விஷ்ணு இருக்கார். சோ இப்படி சொல்ல முடியும் பகவானுக்கு ரூபம் இல்லைன்னு. இதான் பிரபுபாட் அழகாடு சொல்ற. இதான் மாயாவடி. ஸோ அதனால பக்தர் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும். தயவு செஞ்சு இந்த மாயாவடி கிளாஸுங்கெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. இவங்க என்ன சொல்லுவாங்க, கடைசியில பகவானுக்கு ரூபம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பாகவத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு பகவான் ரூபம் இருக்குன்னு சொல்லுது. சோ இங்க பாருங்க, பகவான் வராக பகவான் வந்திருக்கார் பகவான். அதனாலதான் இங்க பிரபுபாட் பாருங்க, இந்த 18 அத்தியாயம் என்ன போட்டிருக்கு, லார்ட் போட்டிருக்கு, கடவுள்னு போட்டிருக்கு. அந்த பண்டி அவதாரம் எடுக்கும்போது அவர் கடவுள். அதான் பாருங்க, தலைப்பே பாருங்க, லார்ட் பார்ன் போட்டிருக்கு. அவரு பண்டி இல்லை, சாதாரண பண்டிகையில் அவர் பகவான் கடவுள். சோ அவர் எந்த ரூபம் எடுத்தா கூட அவர் கடவுள். சோ இதான் பிரபுபாட் இந்த மாயாவதிங்கல தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. கடவுள் ரூபம்னு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சரி. கிருஷ்ணா பிரபு. எஸ் மாதாஜி. ஒரு கேள்வி இருக்கு பிரபு. சொல்லுங்க மாதாஜி. இந்த பூமியை வராகர்
கர்ப்பா ஓஷன்ல இருந்து எடுக்கிறாரு பிரபு. ஓகே. அப்ப மனிதர்கள், மிருகங்கள், அனிமல், பிளான்ட்ஸ் எல்லாம் இல்லையா பிரபு அந்த சமயத்துல? ஆமா, நீங்க அழகான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இந்த கேள்வி நான் பக்தி பாபாசம் நானும் இந்த கேள்வி கேட்டேன். ஏன்னா கண்டிப்பா பூலோகத்துல மனிதனால இருப்பாங்களா? மனிதனெல்லாம் இந்த கடல்ல கர்ப்பட்ட கடல் இருக்கும்போது கண்டிப்பா செத்துருவாங்களா? எப்படி இந்த கேள்வி கேட்டேன். சோ உண்மையிலே மாதாஜி அப்ப இப்ப இந்த உண்மையிலே என்னன்னா பூமி இல்ல, பூமியின் ஆக்சுவலி இந்த கர்ப்படக கடல்ல இருந்து பூமியில பூமண்டலம். ஓகே, இது 14 லோகம் இருக்குல்ல, 14 லோகம் இருக்கு. அந்த 7வது லோகம் பூமண்டலம். அந்த பூமண்டலம் தான் ஒரு லோகம் தான் பூமி. ஓகே, சோ இந்த சகல பூமண்டலம் தான் எடுத்து கர்ப்படக கடல்ல விழுந்துருச்சா. எப்ப விழுந்துச்சுன்னா பிரளய முடிஞ்சு, பிரளய அப்ப பிரளயெல்லாம் தான் இந்த பிரளய அப்பந்து மனிதர்கள் இல்ல. சோ நம்மளுக்கு தெரியும் பிரளய அப்பந்து சொர்க்கலோகம் வரைக்கும் தண்ணி நிறைஞ்சிடும். சோ பூமண்டலம் கர்ப்படக கடல்ல விழுந்துருச்சு. இப்ப என்ன பிரளய அப்ப இந்த பூமண்டல ஒரு ஜீவராசி இல்ல மாதாஜி. பிரளய அப்ப இது நடந்தது. ஆனா என்னன்னா மைத்ர ரிஷி நான் ஏற்கே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மைத்ர ரிஷி 2 வரஹா பகவான் அவதாரத்தை ஒரே ஸ்லோகத்துல பேசுவோம். ஒரே ஸ்லோகத்துல பேசுறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். சோ உண்மையிலே நம்ம என்ன பார்த்தோம், வரஹா பகவான் 2 மன்வந்தர அவதாரம் வருவார். ஒண்ணு ஸ்வயம்பு மனு அவதாரத்துல, ஸ்வயம்பு மனுல அவரு கல்பல வருவார். ஓகே, அது ஸ்வேதா அவதார், ஸ்வேதா வரஹா ஒரு அவரஹா. 2வது வரஹா பகவான் வருது சக்ஷுஷா மனு, 7வது மனு சக்ஷுஷா மனு காலத்துல வருவார். அந்த காலத்தான் வரும்போது ஹிரண்யக்ஷாவை சாவடிப்பார். ஸ்வயம்பு மனு நேரத்துல வரும்போது ஹிரண்யக்ஷ சாவடிக்க மாட்டார். அந்த பூமண்டலம் மொத்தம் கர்ப்படக கடல்ல விழுந்துரும், அங்கிருந்து காப்பாத்துவார். ஆனா இங்க பேசும்போது மைத்ர ரிஷி 2 அவதாரம் 2 வரஹ அவதாரம் சேர்ந்து பேசிடுவார். அப்ப பேசும்போது என்ன சொல்லுவார், வரஹா பகவான் பூமண்டல காப்பாற்றும் போது ஹிரண்யக்ஷ சாவடிப்பார் அப்படின்னு பேசுவார். நான் உங்களுக்கு போன வாட்டி உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன். முதல் ஸ்வயம்பு மனு கல்பல வரும்போது அவர் ஹிரண்யக்ஷ சாவடிக்க மாட்டார். அவர் இந்த பூமண்டலம் மட்டும்தான் கர்ப்படக கடல காப்பாத்தி வெளியாக்கும். சக்ஷுஷ மனு 7வது மனுல தான் வரஹா பகவான் இந்த பூமண்டலாவை கர்ப்படக கடல்ல இருந்து காப்பாற்றும் போது அந்த நேரத்துல ஹிரண்யக்ஷாவை சாவடிப்பார். இது நான் உங்களுக்கு பேசியிருந்தேன். ஓகே, இதனாலே நான் உங்களுக்கு பேசிட்டேன். சோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். ஓகே, மொத ஸ்வயம்பு மனு காலத்துல பூமண்டலம், பூமி மாற்றம் இல்ல, பூமண்டலம் கர்ப்படக கடல்ல விழுந்துரும். அந்த நேரத்துல வரஹா பகவான் பூமண்டலம் மட்டும் காப்பாத்தி வெளியேப்பார். அப்ப ஹிரண்யக்ஷ சாவடிப்பார். 7வது சக்ஷுஷ மனு கல்பல தான் வரஹா பகவான் வரும்போது பூமண்டலம் கர்ப்படக கடல்ல காப்பாற்றும் போது அப்பதான் ஹிரண்யக்ஷாவை சாவடிப்பார். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சா நீங்களாம் கிளியரா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். ஏன்னா மைத்ர ரிஷி ஒரே ஸ்லோகத்தை 2 வரஹா அவதாரத்தை பேசுவார். சரியா? சோ மாதாவோட கேள்வி பூமண்டலா, பூமி இல்ல, பூமண்டலா ஹோல் 7வது லோகம் கர்ப்படக கடல்ல விழுந்துரும். அது இப்போ பிரளய அப்ப, பிரளய அப்ப மனிதன் ஜீவரசனம் இல்ல. ஓகே, சரியா மாதாஜி, புரிச்சா?
புரிஞ்சு பிரபு. ரொம்ப தேங்க்யூ பிரபு. ஓகே, சரி. ஓகே, 7வது ஸ்லோகம் படி யாராச்சும்? ஹரே கிருஷ்ணா. தங்கமயமான முடியை கொண்ட தலையும் பயம் தரும் கொம்புகளும் உடைய அசுரன் முதலை யானையை துரத்துவது போல நீரிலிருந்து எழும் பகவானை துரத்தினான். இடி போல் முழங்கிக் கொண்டு அவன் கூறினான், அரைக்கூவல் விடுக்கின்ற எதிரியின் முன்னால் இருந்து ஓட உனக்கு வெட்கமாக இல்லையா? வெட்கமற்ற உயிரினங்களுக்கு பலி என்று எதுவும் கிடையாது. When the Lord was coming out of the water, taking the earth in his arm to deliver it, the demon derided him with insulting words, but the Lord did not care because he was very conscious of his duty. For a dutiful man, there is nothing to fear. Similarly, those who are powerful have no fear of the derision or unkind words from an enemy. Hare Krishna. ரொம்ப நன்றி மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்துல இருந்து மைத்த ரிஷி விதுரன்ட்ட சொல்றார், ஹிரண்யாக்ஷக்கு வந்து அவரு தலை முடியெல்லாம் செகப்பா இருந்துச்சு. இல்ல செகப்பா இல்ல, கோல்டன் கலர், தங்க கலர் இருந்துச்சா. ஹிரண்யாக்ஷாவோட முடி தங்க கலர் இருந்துச்சா, இங்க சொல்லப்பட்டிருக்கு ஸ்லோகத்தில். சோ அந்த நேரத்துல வராக பகவான் பூமந்தெல்லாம் காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. சோ அந்த நேரத்துல இருந்து ஹிரண்யாக்ஷா வராக பகவான் துரத்துறோம். ஓ வரஹா, நீங்க ஓடுற, பயந்துக்கிட்டு ஓடுறிய அப்படின்னு அவமானமா வராக பகவான் பார்த்து பேசுறான். ஆனா உண்மையிலேயே அந்த நேரத்துல வராக பகவான் வந்து பூமந்தல்லவா காப்பாத்திக்கிட்டு இருக்காரு கடல்ல இருந்து. சோ இதான் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. ரொம்ப அவமானமா பேசுறானா ஹிரண்யாக்ஷா. பகவான் வந்து அது முக்கியத்துவம் கொடுக்கல, தெரியாம பகவான் வந்து அந்த நேரத்துல பூமந்தலை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. இதான் பிரபு அழகா எழுதியிருக்காரு. ஓகே, சரி. 8வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க மாதாஜி. பகவான் பூமியை நேரின் மேற்பரப்பில் தன்னுடைய பார்வைக்குள் வைத்து தன்னுடைய சக்தியை நீரின் மேல் மிதக்கும் சக்தியாக மாற்றி அவளுக்கு அதை கொடுத்தார். எதிரி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அண்டத்தை படைப்பவராகிய பிரம்மா பகவானை போற்றினார். மற்ற தேவர்கள் அவர் மீது பூமாரி பொழிந்தார்கள். Those who are demons cannot understand how the Supreme Personality of Godhead clothed the earth on water. But to devotees of the Lord, this is not a very wonderful act. Not only the earth, but many millions of planets are floating in the air. And this floating power is endowed upon them by the Lord. There is no other possible explanation. The materialists can explain that the planets are floating by the law of gravitation. But the law of gravitation works under the control or direction of the Supreme Lord. Hare Krishna. நன்றி மாதாஜி. இந்த ஸ்லோகத்தை மைத்த ரிஷி வித்துன்னு சொல்றான். வர பகவான் வந்து இங்க இருந்து பூமி, இங்க இருந்து ஏர்த்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த ஏர்த்தோட அர்த்தம் என்னதுன்னா பூமண்டலம். இதை நம்மலாம் புரிஞ்சுக்கணும். பூமண்டலம் வந்து கோடிக்கான லோகம் இருக்கு, அதுல ஒரு லோகம் தான் பூமி. ஓகே, சோ இங்க இருந்து கடல் உழுந்து இருந்து பூமண்டலம், பூமி இல்லை. சரியா? ஓகே, அந்த நேரத்துல பகவான் வந்து வராக பகவான் வந்து அந்த பூமண்டலம் எடுத்து அவர் வந்து தண்ணி மேல வச்சார், கர்ப்ப கடல் மேல வச்சார். வச்சு அந்த ஆபிட்ல வச்சாரு. சோ அந்த ஆபிட் வந்து எல்லா லோகமும் ஆபிட்ல இருக்கு. எதனால? பகவானோட கொடுத்த சக்தி. ஓகே, பகவான் கொடுத்த சக்தி தான் இந்த லோகமெல்லாம் மெருக்கி கொண்டிருக்கு. அதாவது ஒரு ஆபிட். இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்றோம். ஆனா விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க, அவங்க வந்து கிராவிட்டினால அது வந்து ஆபிட்ல இருக்கு. ஆனா உண்மையிலேயே வந்து இந்த ஆபிட்ல யார் வச்சிருக்கா? பகவான் வச்சிருக்காரு. அந்த சக்தி கொடுத்ததுனால இந்த லோகங்கள் எல்லாம் அது ஒரு ஆபிட்ல சுத்திக்கிட்டு இருக்கு. இதான் ரொம்ப அழகா எழுதிருக்காரு. ஓகே, சரி. அடுத்த ஸ்லோகம் 9வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். Hare Krishna Prabhu. The demon had a wealth of ornaments, bangles, and beautiful golden armor on his body, chased the Lord from behind with a great mace.
The Lord tolerated his piercing ill words, but in order to reply to him, he expressed his terrible anger. But the Lord could have chastised the demon immediately while the demon was deriding the Lord with ill words. But the Lord tolerated him to please the demigods and to show that they should not be afraid of demons while discharging their duties. Therefore, his toleration was displayed mainly to drive away the fears of the demigods, who should know that the Lord is always present to protect him. Thank you, Prabhu. Hare Krishna. Prabhu, so in this slogan, Maitreyi Vidran Hiranyaksha paranga, Odapurande, our the by necklace, satta, pound, tangam, ella potu. Bengals allam, Hiranyaksha, Adalam potu. Our Kail in the Gada, or the Bhagwan Tortra, Varha Bhagwan Tortra. And Bhagwan is the Sunamari, or the Pumandal Kapatikata. Idang is Solapatrik. And Mukima proper poorly எழுதிருக்கா எதனால இந்த வராபகவன் நினைச்சா உடனே அவரு இரணியக்ஷாவை கொன்னுடலாம் ஆனா பகவானை தாங்கிட்டு இருந்தாராம் பொறுமையா இரணியக்ஷா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவமான வார்த்தைகள் எல்லாம் பகவான் தாங்கிட்டு இருந்தாராம் பொறுமையா எதனால இருந்து தேவர்கள் திருப்தி பண்றதுக்காக பகவான் ஹிரண்யாக்ஷா உடனே கொல்லலையா கொல்லல அவரு சொன்ன வார்த்தையெல்லாம் ஹிரண்யாக்ஷா சொன்ன வார்த்தைகள்லாம் தாங்கி கொண்டார் அவர் தோழை பண்ணி கொண்டிருந்தா இங்க பிரபு எழுதியிருக்காரு பிகாஸ் அவர் தேவர்கிட்ட திருப்தி பண்றதுக்காக வராக பகவான் பொறுமையா இருந்தாலும் ஹிரண்யாக்ஷா சொன்ன வார்த்தைகள் கேட்டு ஓகே சரி அடுத்த ஸ்லோகம் 10வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும் ஜீவமத்தை படிங்க ஹரே கிருஷ்ணா பிரபு பரமபுருஷ பகவான் கூறினார் உண்மையில் நாங்கள் காட்டில் குடியிருக்கும் உயிரினங்கள் உங்களைப் போல நாங்கள் நாய்களை வேட்டையாடுவதற்காக தேடிக் கொண்டிருக்கிறோம் மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றவர் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் வம்பு பேச்சை கேட்டு அச்சம் அஞ்ச மாட்டார் ஏனெனில் நீங்கள் மரண விதியினால் கட்டுண்டு இருக்கிறீர்கள் Demons are eccentric person can go on insulting the Supreme Personality of Godhead, but they forgot that they are subjected to the law of birth and death. They think that simply by decrying the existence of the Supreme Lord or defying his stringent law of nature, one can be freed from the clutches of birth and death. Hare Krishna. So, Prabhu, alaga alidhirukkaru puruvilla, alaga alidhirukkaru. So, in the asuran மறந்துட்டாங்க நம்மளாம் இந்த உலகத்தை வாழும் போது நம்ம இந்த மரணம் பிறப்பு நோய் சீக்கு வயசாகிறது இதுல நம்ம தப்பிக்க முடியாது இதெல்லாம் பகவான் கொடுத்த சட்டங்கள் இதுல ஆனா நம்ம நினைச்சதுக்கும் நம்ம நிச்சயமா வாழலாம் நம்ம எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு அசுரங்கள்லாம் நினைச்சு கொண்டிருக்கோம் நாஸ்திகர் பக்தி இல்லாது ஆனா பக்தர்கள் என்ன இதெல்லாம் பகவானுடைய ஏற்பாடுல நடந்து கொண்டிருக்கு என்னோட நோக்கம் என்னோட தர்மம் என்னது நான் பகவானுக்கு தொண்டு செய்யணும் இதான் பக்தன் நினைப்பான் பக்தர் இல்லாதவங்க அசுரனோ நாசிகர்னு நினைப்பாங்க நான் எப்படி என்ன வாழலாம் நான் நித்தியமா இந்த உலகத்தை வாழ போறேன் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு நினைச்சு வாழும் இதான் வித்தியாசம் இதான் பிரபு அழகா எழுதியிருக்காள் பொருள் இல்லை சரி 11வது ஸ்லோகம் படிக்க அர்ச்சம் Hare Krishna Prabhu. படிங்க பிரபு Certainly we have stolen the charge of the inhabitants of Rasātala and have lost all shame. Although bitten by your powerful mace, I shall stay here in the water for some time, because having created enmity with a powerful enemy, I now have no place to go. Purport. The demon should have known the God
that God cannot be driven out of any place, for he is all-pervading. Demons think of their possessiveness as their property, but actually everything belongs to the Supreme Personality of Godhead, who can take anything at any time he likes. Hare Krishna. Prabhu. So, inga parunga, இந்த ஸ்லோகம் வந்து ஆக்சுவலி வராக பகவான் பேசுவார். வராக பகவான் வந்து ஹிரண்யக்ஷா பார்த்து பேசுவார். பகவான் சொல்றா, உண்மையிலேருந்து நான் வந்து இந்த தண்ணீர்ல இருந்து ரொம்ப நாள் இருக்க போறேன். ஏன்னா நீ சொன்ன வார்த்தைங்க என் கூட நீ சண்டை போட்டு வந்திருக்க, நீ இந்த என்னை பார்த்து ரொம்ப அவமானம் பேசின. ஸோ நீ வந்து என்னோட எதிரி, நான் தான் உன்னோட எதிரி, அதனால நம்ம இப்ப சண்டை போடுறோம். ஸோ ப்ராப்பர் எழுதியிருக்கார், பகவான் வந்து எங்கேயோ இருப்பார், பகவானோட சக்தி மூலமா எங்கேயோ இருப்பார். பகவான் எங்கதான் வைகுந்த லோகத்தான் இருப்பார் அப்படி இல்லை, பகவான் எங்கேயோ இருப்பார், அவர் சக்தி மூலமா. இதுதான் பகவான் ப்ராப்பர் எழுதியிருக்கார். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல ஆன்மீகம் உலகம், பௌத்திக உலகம் எல்லாம் பகவானோட சொந்தம், எல்லாம் பகவானோட சொந்தம். இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஆனா அசுரன் வந்து நாசிகர் வந்து அவன் நம்ப மாட்டான், இது என்னோட நினைச்சு கொண்டே அவங்க வந்து வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனா பக்தர் என்ன நினைப்பாங்கன்னா இதெல்லாம் பகவானோட சொந்தம். இதான் பிரபு அழகா எழுதியிருக்கா பொருள். சரி, 12வது ஸ்லோகம் படிக்க. Hare Krishna, Prabhu. You are supposed to be the commander of many foot soldiers, and now you may take prompt steps to overthrow us. Give up all your foolish talk and wipe out the cares of your kith and kin by slaying us. One may be proud, yet he does not deserve a seat in an assembly if he fails to fulfill his promised word. But a demon may be a great soldier and commander of a large number of infantry, but in the presence of the Supreme Personality of Godhead, he is powerless and is destined to die. The Lord therefore challenged the demon not to go away, but to fulfill his promised word to kill him. Thank you, Prabhu. Hare Krishna. So, இந்த பொருளுரையில பிரபு அழகா எழுதியிருக்காரு. நம்ம வந்து இந்த உலகத்துல வாழும் போது பெருனா இருக்கிறோம், பெரிய பிரசிடென்ட், பெரிய குமாண்டர், பெரிய வீரங்க, யாருன்னா இருக்கலாம். ஆனா பகவான் வந்து பகவான் வந்து நம்ம வந்து ஒண்ணும் இல்லை. பகவான் ஒரே நிமிஷத்துல இருந்து எல்லாத்தையும் முடிச்சிடும், நம்ம உயிரை முடிச்சிருவோம். நம்ம யாரவே இருக்கலாம். ஹிரண்யக்ஷா வந்து நான் பெரிய சக்தி, நான் பெரிய அசுரன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் நினைச்சான் நான் பகவானே அவன் சாவடிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் நிக்கிறான். பகவான் வர்றா பகவான் மண்ணுக்கு. ஸோ இதுதான் பிரபா எழுதியிருக்கா. ஸோ வரா பகவான் சொன்னா ஹிரண்யக்ஷா நீ ஓடாத, நீ சொன்னால நீ சாவடிக்க போறான்னு, இப்ப நான் நிக்கிறேன் முன்னுக்கு, வா நீ சாவடிக்கலாம் அப்படின்னு வரா பகவான் வந்து ஹிரண்யக்ஷா பார்த்து பேசுறோம். இதான் இந்த ஸ்லோகமும் பொருளில் எழுதப்பட்டது. சரி, 11வது ஸ்லோகம் படிக்க அழைச்சோம். ஹரே கிருஷ்ணா. படிக்க. ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், பரமபுருஷ பகவானால் அரைக்குவல் விடப்பட்ட தீயவன் கோபமும் கலக்கமும் மிக்கவனாய் சீண்டப்பட்ட நாகம் போல் கோபத்தால் துடித்தான். A cobra is very fierce before ordinary person, but before an enchanter who can play with him, he is a plaything. Similarly, a demon may be very powerful in his own domain, but before the Lord, he is insignificant. The demon Ravana was a fierce figure before the demigod, but when he was before Lord Ramachandra, he trembled and prayed to his deity, Lord Shiva, but to no avail. So, இந்த ஸ்லோகத்துல மைத்ரேயி சொல்ற பிதர்ன்ற சொல்றான். அந்த அசுரன் வந்து பகவான் திருப்பி ரொம்ப பேசும்போது ஹிரண்யக்ஷா ரொம்ப ஆத்தமாயிட்டாராம். ரொம்ப ஆத்தமாயிட்டாராம். அவர் வந்து நிக்கிறாராம். ஹிரண்யக்ஷா பகவானோட சண்டை போட்டுருக்கு. நான் பகவான் சொன்ன வார்த்தைகள்லாம் தாங்க முடியாம ஹிரண்யக்ஷா அவ்வளவு ஆத்தமாயிட்டான்.
அப்படின்னு ஒரு நல்ல பொம்பை மாதிரி ஒரு நல்ல பொம்பை அடிச்சா அப்படி இருக்கும். அது துல்லம் கொத்தம் முயற்சி பண்ண ஆத்திரத்துல. அதே போலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஹிரண்யக்ஷா அவ்வளவு ஆத்தமா இருந்தாங்க. ஒரு பாம்பு போல, அடிச்ச பாம்பு போல அவ்வளவு ஆத்திரமா இருந்தான்னா பகவான் கூட சண்டை போட்டது அவ்வளவு தயாரா இருந்தானா இங்க சொல்லப்பட்டிருக்கு. எழுதுறாள், நம்ம ஒரு பெரியனா இருக்கலாம் இந்த உலகத்துல, நான் பகவான் மண்ணுக்கு நம்ம ஒரு தூசி தான் நம்பலாம் அப்படின்னு பிரபா எழுதுறார். ஓகே, உதாரணம் இங்க ராவணா தேவர் கூட இந்திரன் கூட பயந்தார். யமராஜ், இந்திரன், தேவர்கள் எல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தார் ராவணாவன். ஆனா ராமச்சந்திர பகவானுக்கு இருக்கும்போது அவன் பயந்து அவன் சீம்பிரமன் வணங்க ஆரம்பிச்சான். ஏன்னா ராவணன் சீம்பிரமனோட பக்தர். ஸோ ராமச்சந்திரனுக்கு அவன் பயத்துல சிவனை வணங்க ஆரம்பிச்சான். இதான் பிரபால எழுதியிருக்கிறார். சரி, கடைசி ஸ்லோகம் படிக்க அழைச்சோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. படி மாத்தது. அசுரன் வெகு கோபத்துடன் சீறிக்கொண்டு அவனது எல்லா புலன்களும் கோபத்தால் துடிக்க விரைவாக பகவானின் மேல் பாய்ந்து அவரை தன் சக்தி உள்ள கதையால் ஓர் அடி அடித்தான். ரொம்ப நன்றி மாதாஜி. சோ இங்க யாரு பேசுறா? மைத்த ரிஷி விதுரன் பேசுறான். சோ இந்த வார்த்தைகள் கேட்டோன்னா ஹிரண்யக்ஷ ஆத்திரத்துல கடா எடுத்து அடிச்சாங்க வரா பகவான். ஹிரண்யக்ஷா அந்த கடா மூலியமா அடிச்சானா வரா பகவான். அவன் அடிச்சான். இங்க சொல்லப்பட்டிருக்கு, மைத்த ரிஷி சொல்றான். அந்த கடா மூலியமா பகவான அவன் அடிச்சு அந்த சண்டை போட ஆரம்பிச்சான். ஓகே, சரி, இதான் கடைசி ஸ்லோகம், 14 ஸ்லோகம். அடுத்த வாரம் நம்ம 2வது பகுதி நம்ம பார்ப்போம். சரி, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் கேள்வி இருக்கா? நீங்க கேட்கலாம்.